மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அற்புதம் நடைபெற்ற பொழுது சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். மூசா மற்றும் ஹாரூன் எந்த இறைவனை சொல்கிறார்களோ அந்த இறைவனை நம்பிக்கை கொண்டோம்னு சொன்னாங்க. உடனே ஃபிரௌன் கேட்கிறான், ஆமன்தும், என்ன அனுமதி பெறாம நீங்க ஈமான் கொள்றீங்களா? உங்களை மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன், உங்களை சிலுவையில் அறைந்து விடுவேன், அச்சமற்று இருக்கிறீர்களா, பயம் இல்லாம இருக்கிறீங்களான்னு மிரட்டுறான் ஃபிரௌன். அப்போதான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வந்த மாத்திரத்தில் அவருடைய உறுதியை பாருங்கள். ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன், மிக பெரும் ஆட்சியாளன், சர்வாதிகாரம் படைத்தவன், உங்களை உயிரோடு புதைத்து விடுவேன், மாறுகால் மாறுகை வாங்கி விடுவேன் என்று மிரட்டிய பொழுது பயப்படலை, உறுதியோடு சொன்னார்கள், ஃபக்லிமான் தகால், நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்க, இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ இந்த உலகத்தில் தானப்பா தீர்ப்பளிக்க போகிறாய், எங்களை கொல்லணும் சொல்லி இந்த உலகத்தில் தீர்ப்பு கொடுப்பேன், உலகத்தில் தானே எங்க வாழ்க்கை முடியும், ஆனால் நாளை மறுமையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்முகத்தை நாங்கள் பார்க்க தயாரில்லை, எங்களை படைத்த இறைவன் அல்லாஹ்வுடைய முகத்தை தான் நாங்கள் பார்ப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்திக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்திய காரணத்தினால் தான் ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் எதிர்த்த போது கூட, மிரட்டிய போது கூட அதற்கு பயப்படாம கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்காக பிரத்யேகமா நமக்கு ஒரு துஆவை கற்று தந்தாங்க. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக, மௌத்தா போகும்போதும் முஸ்லிமா மௌத்தாக்கு, ஏகத்துவாதியாக மௌத்தாக்கு என்பதுதான் அதனுடைய பொருள்.